இந்த காணொலியில் யாழ்ப்பாணத்தில் இன்று படமாக்கப்பட்ட இரு காட்சிகள் உள்ளன. இரண்டிலும் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மக்கள் பிரச்சினைகளை நேரில் கேட்டறிந்ததை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது காட்சியில் இலங்கையில் படித்த பட்டதாரிகளுக்கு படித்தும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் யாழ்ப்பாணத்தில் 3000 பட்டதாரிகள் வீதிக்கு இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளது காண்பிக்கப்படுகிறது. இது நீண்ட காலமாகவே அங்குள்ள ஒரு பிரச்சினை. இதற்கு முன் யாழ்ப்பாணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இப்படி நேரடியாக மக்கள் மத்தியில் இறங்கி செயற்பட்டதில்லை என்பதால் இது ஒரு புதிய அனுபவம். 2000ஆம் ஆண்டு பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்ற நிலை காணப்படுவதாக பட்டதாரிகள் கூறுகிறார்கள். நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று இந்த பிரச்சினைக்கு தீர்வு கூறும் முகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றம் சென்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கான தீர்வுகளை வழங்குவதாக கூறியுள்ளார். இதோ அங்கு படமாக்கப்பட்ட காணொலியை இப்போது பார்க்கலாம். எங்களோட கொஞ்சம் சஸ்பா குறையா தான் எடுத்தோம். அப்படி எடுத்தோம் அவங்களுக்கு முடிஞ்ச உடனே சொல்யூஷன் இல்ல என்னண்டா அப்போ இல்ல இப்போ நீ ஒன்றும் யோசிக்காது. என்னால முடிஞ்சது வந்து பாராளுமன்றம் உங்களோட பிரச்சனையை கதைக்கிறதுக்கும் அதை திருப்பி வரக்கூடிய புஷ் பண்றதுக்கும் இனி எனக்கு சாகம் வரைக்கும் வேலை இல்லைதான். 100 வீதம் நீங்கள் சொல்கிறது சரி. அது சம்பந்தமா அடுத்த முறை இங்கே கொடுப்பினமல்லோ வேலை கொடுப்பினமல்லோ அந்த நேரத்தில் யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாவட்டத்தில் இங்கே வேலை கொடுத்தாலும் அது வந்து ஒழுங்கான ஓமாம்மா நான் டாக்டராக வேலை செஞ்ச விட நான் போய் தெரிஞ்சு வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டாக வேலை செய்து ஒரு வீடு வீடாக போய் தட்டி அம்மா ரெண்டு கொடுத்துருக்கேன். தெரிஞ்சோன்னுமே இண்டிவிஜுவலாக போட்டுருங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு சேர பார்த்து ஓடியாங்க. ஆனால் தம்பி சொன்னால் நான் எலெக்ஷன் நேரம் என்னோட கரெக்டாக எலெக்ஷன் முடிச்சு சொன்னோட நாங்களும் அரசியலுக்கு பாதிக்கலை. ஏன்னாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சு போய் ஒரு கிராஜுவேட்டாக போய் அரசியலுக்கு எல்லாம் பாதிக்கலை. ஆனால் உங்களுக்கு எதிரையும் நான் போய் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸோட கை கேட்கல நான் கைந்திர நேரம் போட போகிறோம் கைந்திர ஆறுகள்லாம் போட போனால் எல்லாருக்கும் போட்டு கழிச்சு எங்களை தான் வாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் தான் பழத்தை விடுவோம். பட்டம் பெற்று உடனே அரசு பாடசாலைகளில் ஆசிரியர் பணியில் கொடுக்க போகிறோம் கோல் பண்ணிட்டு இல்லையாம்மா அப்படி அங்கே நடக்காது. அப்படிங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பா எனக்கு சொல்லுங்க. சுகாதார உத்தியோகத்தையும் தானே 7 மணிக்கு முன்னுக்கு வாங்க. அப்போ அங்கே போகும் 30 பேர் வந்து கிளீனிங் ஸ்டாஃப் இருக்குன்னு தானே ஆட்சி மேலாம் இருக்குன்னு தானே அவே என்ன சைன் பண்ணிக்க போதுனே. அப்போ சதிமுறை சொல்லியிருக்காரு அவைக்கு தான் வேலை உண்டு. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை அப்ப எங்களை நாங்கள் இப்போ 2025 பெற போறோம். அப்ப நாங்கள் ஆளும் வேலை அரசாங்க வேலையை நம்பித்தான் எங்களோட சின்ன வயசுல இருந்து எங்களுடைய அம்மாவை அனுப்பினோம். அந்த அரசாங்க வேலைக்காக தானே நாங்கள் படிக்கிறோம். அதை முதலே எங்களுக்கு சொல்லியிருக்கா சின்ன வயசுலயே சொல்லியிருந்தா நாங்கள் இந்த கேம்பஸுக்கு போயிருக்க மாட்டோம். அப்ப இந்த வருஷம் நாங்க வேஸ்ட் ஆகிட்டோம். நீங்க அதிகங்களுக்கு அப்ப அந்த நியமனத்தை எவ்வளவு சம்பளம் வந்து சொல்றீங்க அப்படியே படிக்கணும் அம்மா அப்பா இப்போ சும்மா வேலை இல்லாமல் இருக்கிறது தானே. இப்போ வேலை இல்லாமல் இருக்கணும் ஒரு 1 லட்சம் ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு வேலையை தான் நான் தேடிக்கொண்டிருக்கேன். அதாவது கொஞ்சம் ப்ரொஜெக்டுகள் எழுதி வெளிநாட்டில் ஒரு ஜப்பானோடையோ ஒரு சைனாவோடையோ கதைச்சு ஒரு கொஞ்சம் இதுகளை செய்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலை தான் செய்து வந்துருக்கேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அது என்ன தனிப்பட்ட வேலை அது வந்து அரசாங்கம் சந்தோஷம். ஆனா அதுக்கு எவ்வளவு காலம் நீடிக்கும்? அப்ப எங்களுக்கும் 2020ஆம் ஆண்டு முடிச்சுட்டு நாங்க 2025க்கு போறோம். 4 வருஷத்துக்கு எங்களுக்கு நீடிக்கணும். எங்களோட வயசு எங்க போகும்? 35 வயசு அப்படி
அது கனவே அரசாங்க நம்பிக்கை இல்லை கல்யாணம் எனக்கு அரசாங்கம் வேலை பண்ற நம்பிக்கை எனக்கு நான் 9,000 அவ்வளோதான் ஒரு அந்த கவர்மெண்ட் ரப்பிட்டாகும் அது நான் அங்கே எத்தனை பாட்டுதாரிகள் இருக்கணும் என்னன்றதை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் சும்மா கதைக்கக்கூடாது யாழ்ப்பாணம் 3000 மிஷன்ஸ்லாம் பிரிப்பாங்க அப்போ உண்மையாகவே எத்தனை பேர் இருக்கணும் எத்தனை பேர் இப்படி குடும்பத்தில் பாதிக்கு எத்தனை பேர் குடும்பத்தில் இணைஞ்சிருக்கணும் எத்தனை பிள்ளைகளோட கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கதைக்கணுமா சும்மா ஒரு பேச்சு கவர்மெண்டால் என்ன கவர்மெண்ட் அடிக்கடி வழிதாரு இந்த 5 வருஷத்துக்கு அவ்வளோதான் 14 ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் போடலாம் அதுதான் ராமனா நர்ஜுனாக்கும் மற்ற உள்ள வித்தியாசம் இந்த 14 அடுத்த வருஷம் எலெக்ஷன் கேட்கணும் இல்லையோ எனக்கு தெரியாது இல்லை எலெக்ஷன் அடுத்த வருஷம் கேட்கணும் இல்லையா ஒரு கொஞ்சம் டைம் தான் நான் சொன்னாங்க நான் இப்போ அப்படி எனக்கு ஒரு டைம் இருக்கும் எடுத்து கொண்டு தெரியாது கட்சி தலைவர் இருந்தாலும் இல்லாட்டாங்க ஆனால் அப்போ உங்களோட விஷயத்தை பாராளுமன்றத்தில் கழிச்சு அது உங்களோட பிரச்சனை மட்டுமில்லை வடகிழக்கில் எல்லா இடத்துல பிரச்சனை அது உங்களோட பிரச்சனை நான் கழிச்சு அதுக்கு பிறகு தேர்தலில் எது சம்பந்தமாக எல்லாத்தையும் நான் உங்களோட ஒரு ஆளோட கழிச்சு நாங்கள் அந்த குரூப்பில் யூஸ் பண்ணியிருந்தோம் நான் அதை சம்பந்தமாக போடுவோம் இவர் என்ன செய்யணும் திங்கட்கிழமை அப்போ நீங்கள் எனக்கு செய்தி எனக்கு ஐடி முடிச்சாக்கலாம் இருக்கணும் முடிச்சு போட்டு கம்ஸ்கான ரப்பை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணி போட்டு திருப்பி பண்ணிட்டு நான் சொல்லி சொல்ல போகிறேன் அது ஈஸி எல்லாரும் ஒரு ஆள் கண்ட்ரி ஒரு பேசிக் விஷயம் எனக்கு வேணும் அதாவது உங்களோட பேர் என்ன ஊர் என்ன எத்தனை பிள்ளைகள் உங்களோட கண்ட்ரி வாழ்னால் யாழ்ப்பாணம் டவுன் 2 கிலோமீட்டர் உங்களோட வீடு அந்த டீட்டெயில் வேணும் மட்டுமில்லை நான் கூட காய்ச்சி எலெக்ஷன் போனோம் ஞாபகம் இருக்கும் நாங்கள் அதை செய்வோம் ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்போ நான் அதுக்கான தான் பெர்மனன்ட் சொல்யூஷன் நீ தான் தேடிக்கொள்ளலாம் உனக்கு அரசாங்கம் ஒரு நாளுமே ஜோப் தராது அதானே நான் பெர்மனன்ட் ஜோப்பையை விட்டுட்டு நம்ம டாக்டர் கவர்மெண்ட்டே விட்டுட்டேன் அப்படியே 5 வருஷம் கொடுக்கல வந்து மாதிரி கொடுக்கவும் இல்லாது செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொடுக்கவும் அதுதான் அரசாங்கம் அரசாங்கம் இந்தியா எந்த வேலை இல்லை என்னோட கண்டாதான் போயிருக்கு நான் போட்டேன் இல்லை எனக்கு அதை காணும் நான் அது நான் ஒரு டவுட்டும் இல்லை உங்களுக்கு கதைக்கு அது முக்கியமான பிரச்சனையா கொண்டு வருவோம் அது தவிரவும் பாராளுமன்றத்தில் அந்த இதுல சொல்லணும் எனக்கு அப்போ சொன்னால் தான் நீங்கள் குறைக்கலாம் நீங்களும் இன்ஃபர்மேஷன் தராம ராசா நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து திடீரென்று அரசியல் செய்யலாம் ஸோ நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கள் என்னென்ன பிரச்சனை சொல்லி இப்போ இருக்கிறாங்க ஃபுல் டீட்டெயிலையும் எடுக்கணும் எவ்வளோ 3000 பேரோ 5000 பேர் இருக்கணும் இருக்கணும் அடுத்த டிசிசி மீட்டிங்கில் வந்து எனக்கு எங்கேயா அவரோட இடத்துல வேலை கொடுக்க போயிடமாண்டா அதில் நான் வந்து 100% பொறுப்பு கூறலாம் இருப்பேன் அதாவது எனக்கு தெரியாமல் திரும்பி மாமா சித்த பார்க்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்கேன் சார் தானே அந்த ஒரு எக்ஸாமில் வேணுமெண்டே கட்டி விடுவோம் அதெல்லாம் ஒரு காம்பிடன்ஸ் உங்களுக்கு தெரியாது நான் இதில் உள்ள பிஜிஎம்லேருந்து எல்லாமே படிச்சிருக்கேன் சொல்லலாம் அதுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜை வச்சு கொண்டு திரும்பி உங்களுக்கே தெரியும் ஆஸ்பத்திரிக்கான பிரச்சனை கிடையாது வைத்தியசாலை 170 அதில் வந்து வேலை கொடுத்து நிப்பாட்டி குழப்பத்தை இருக்கணும் அது சம்பந்தமான இதே நான் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போகிறேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட உள்ள வேணும் நீங்கள் அப்படின்ற நம்பர் அப்ளை பண்ணிடுறேன் உங்களோட கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி ஃபுல்லாக வடிவாக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணிட்டாரன்
முழு பேரும் தண்ணி சைன் பண்ணி ஒரு 50 ரூபா முத்திரை ஊற்றி அதில் சைன் பண்ணி அந்த கம்பெனி நினைக்கிறாங்க அது நான் 17ஆம் தேதி ஒழுங்கு பிரச்சனை முதலாக தான் கலைக்கலாம் 17ஆம் தேதி அதை கலைக்க வேணுமா இருந்தாலும் ஒருத்தருக்கு மனிதவனை கொள்ளுமோ நம்ம போராடுறதால எதுவுமே கிடைக்கலாம் நாங்கள் எங்களோட கைகள் அரசாங்கமே உங்களை திருப்பி பார்க்காது திருப்பி பார்த்தாலும் அதை கொடுக்குற அளவுக்கு மூட உள்ள அரசாங்கம் இது வரைக்கும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றிய தாதியர்களுக்கு வைத்தியசாலை நிர்வாகம் ஊதியம் தரவில்லை என்பது தொடர்பான பிரச்சினை பெரிதாகுகிறது. இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் தலைமை மருத்துவ அதிகாரி வைத்தியர் சத்தியமூர்த்தியிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பேசிய போன போது ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்போது வைத்தியசாலையில் பணியாற்றிய தாதியர்கள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது தரப்பு கருத்துக்களை நேரில் சென்று கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசி அதற்கான தீர்வை பெற்று தருவதாகவும் கூறியுள்ளார். அவர் என்ன கூறியுள்ளார் என்பதை அடுத்து வரும் காணொளியில் பார்க்கலாம். ஒரு ஆளை வேலை கெடுக்கிறேன்னு சொன்னால் ஆஃபீஸ் அண்ட் ஏதோ ஆக்டாக லோ அவாக தான் சொல்லுவான். அந்த ஆக்டின் படி கூட 3 மாதத்துக்கு மேலே ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கா சம்பளம் கொடுக்கணும், இபிஎஃப் கொடுக்கணும். அது வரை 6 மாதம் 9 மாதம் விரும்பி தான் கடிதம் கேட்டெல்லாம் செல்லுபடியாகும். நீங்கள் வேலைக்கு அதுக்கு சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தான் உங்களை வேலைக்கு எடுக்கலையா, தான் லண்டனுக்கு போன நேரம் அங்கேருந்து டிப்யூட் டைரக்டர் தான் வேலைக்கு எடுத்துக்கலாம். அப்போ அவரை கேள்வி கொண்டு போல பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தோண்டு எனக்கு கீழே உள்ளால் தான் செய்தான்னு சொல்லிடுறேன். அதுக்குரிய முழு பொறுப்பு நான் தான். என்னடாப்போ ஒரு விஷயத்தை விளங்கி கொடுத்தா திருப்பி போய் நீங்கள் அங்கே வேலை இல்லை இது போகிறோன்னா போய் வேலை இருக்கும். ஆனால் 17ஆம் தேதி நான் பார்லிமெண்ட் போகக்கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணினேன். இடையில சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் 17ஆம் தேதி காலமே மக்கள்கிட்ட பிரச்சனை சொல்லி உங்களுடைய வேலை இல்லை படு 2 விஷயம் விடிய 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நான் கதைச்சா அப்புறம் அதுக்குரிய இன்கொயரி ஃபோன் பண்ணப்படும். இன்கொயரி ஃபோன் பண்ணப்படைக்கு அங்கே வைத்திய சத்தியமூர்த்தி தொடர்ந்து உங்களை அச்சுறுத்துவார் என்ற அடிப்படையில் அவர் அங்கேருந்து விற்க பண்ணப்படுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் சாதாரணமான இன்கொயரியில் இது. அது கூட இப்போ எங்களோட கௌரவ அமைச்சர் தனிப்பட்ட கோபங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு 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 ஆள் நான் கூட ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கல. நான் மினிமம் ஒரு 1 லட்சம் ரூபா வேலை கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். அது என்னுடைய பாலிசி. இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு 30,000 40,000 சம்பளத்தோட வாழையிடாங்க. அதாவது பூச்சியில் போயிட்டு 3 நாளைக்கு சாமான் பண்ணால் 10,000 ரூபா போகணும். ஒரு காப்பிக்கு வந்து 1300 1400 ரூபா. ஒரு காப்பி ஒரு 4 லட்ச ரூபாய் பற்றி ஒரு 20 கிலோ அரிசி அப்படின்லாம் பார்த்தாலே 50,000 வரும். எத்தனை பிள்ளைகள் இருக்குது ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்புறம் மனச்சாட்சி இல்லாமல் தான் அவர் உங்களை வேலை வச்சுருக்காரு. ஆனால் நான் சுகாதார அமைச்சோட கதைச்சிருக்கிறேன். எந்த உத்தரவாதத்தையும் நம்ப வேண்டாம். அந்த முதல் வந்து 7 மணிக்கு முன்னே டைம் வச்சாங்களுக்கு எல்லாம் வேலை, ரெட் பேர் போட்டாங்களுக்கு எல்லாம் வேலை வந்து சேட்டை எல்லாம் அதை சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு தாங்கோ. அதை சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி தாங்கோ. ஏனென்றால் அவர்களுடைய பேரையும் போட்டுத்தான் நான் அவரோட பேர் அப்போ சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு மட்டுமில்லை அவரோட சேர்ந்து எங்கன்னா ஓசிஆர் எதிராக பாராளுமன்றத்தில் நான் அந்த பிரேரணையை கொண்டு வருவேன். கொண்டு வந்தால் அவர் முழு பேரும் பாராளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்ல வேணும். ஒன்று சொல்கிறோம் விளங்கிக் கொள்ளுவோம். பாராளுமன்றத்தில் யாராவது பொய் சாத்தி சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை அவமானத்தை விட கூறுபட்ட ஒரு அவமானம் செக்ஷன் கணக்க போடப்படும். அதனால் நான் நினைக்கல இந்த ஓசியர்மாரெல்லாம் பாராளுமன்றத்தில் ஏறி போய் சொல்லிக்க மாட்டேன். நான் இல்லையண்டா நீங்கள் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குரிய வந்து சாட்சி சொல்கிற சகல செலவுகளும் பாராளுமன்றமே தரும். இல்லை அது நான் எடுத்து தரலாம். பாராளுமன்றமே தரும். நான் அந்த நிலையில் கட்டுற ஸ்டாண்டிங் ஓர்டர் சொல்கிறேன். நிலையை கட்டுற பார்த்தேன். அதில் உங்களை சாட்சியை கூப்பிடுங்க. இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் எழுதி தந்துருக்கீங்களோ இவ்வளோ பேரையும் வந்து பாராளுமன்றம் பெற சொல்லுதுண்டா. அவங்களோட கதைக்கிறது கமிட்டிக்கு பெற சொல்லுதுண்டா. நீங்கள் பார காசு போகிற காசு சாப்பிட்றது பாராளுமன்றம் எல்லாமே உங்களுக்கு அரசாங்கம் தரும். அப்படியான நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வரணும். ஒரு விஷயம் போராடி தான் நிற்கலாம். 19 நாள் ஜெயிலில் இருக்கைகளில் நான் விட்டு கொடுக்கல. எத்தனையோ பேர் சொன்னேன் இப்படியே வெளிநாட்டு கோடு காசு கிடக்கும் தானே உனக்கு 20 லட்சம் 20 கோடி தருவான்னு நான் போயில்லை. ஏனென்றால் நான் போயிட்டேன் என்றால் நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குற ஒரு குழந்தை பிள்ளைன்னு யோசிக்கும் அடுத்து நடுத்த மாதிரி நின்று அடி விடுப்புண்டு. அதெல்லாம் இன்றைக்கு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். ஒரு கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சின்ன பிள்ளைகள் மற்றது அந்த இதையும் கேட்டான். அதாவது வந்து ஏற்கனவே நீங்கள் வேலை செய்து நீங்கள் தானே அம்மா. அப்போ உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை அடிப்படையில் தரலாமான்னு கேட்டுனா அது சம்மந்தமாக பரிசீலிக்கிறான்னு சுகாதார அமைச்சிலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஏற்கனவே வேலை தாக்கல் தானே அப்படி என்றே இல்லை. அந்த கொஞ்சம் பேர் போய் வேலை செய்யணும் தானே. அப்போ மேபி அவை உங்களோட அவையை நீங்கள் கோவிக்கக்கூடாது. அவைக்கு நேரத்தில் காசு தேவை இருக்கலாம். அப்போ எல்லாருமே நான் கோவிக்கக்கூடாது. அவைக்கு தச்சமே இப்போ ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம் சிறையரங்கிட்ட. அந்த காசுக்காண்டி வேலைக்கு போகலாம். அதால் நீங்களும் அதை கூப்பிட்டா போங்கோ, பேசினா ரெக்கார்ட் பண்ணுங்கோ. ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடித்தா கொண்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கோ, அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்கோ. எந்த அதிகாரியும் எனக்கு கீழே வேலையிற அதிகாரியை வெறுக்கவோ அடிக்கவோ ஒன்றுமே செய்யலாது. இவன் கோலில் கூட இது செய்யலாது. நான் சாவஜீரில் வேலைகளை கூட இந்த வரைக்கும் ஒரு கோல் ரெக்கார்டிங்கில் ஒரு ஆளை பேசினான்.
ஒரு கோல் ரெக்கார்டும் இல்லை. எனக்கு பேசினாங்க ரெக்கார்டிங் தான் எனக்கு இருக்குது. நான் பேசினாங்க, நான் அப்படி தான் ஹாஸ்பிட்டல் டைரக்டராக இருந்தேன். நான் அங்கே வேலை செய்த சனம் எனக்கு நீங்கள் போய் சாவச்சியில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் என்னை பற்றி என்ன மாதிரி இருக்குது. நான் வேலை செய்து 4 மணிக்கு வீட்டை போய்க்கல, ஐயோ ஐயா போகிறாருன்னு கவலைப்படணும். அதை விட்டுட்டு அப்பா சுலவான் போயிட்டானேன்னு சந்தோஷப்படக்கூடாது. அப்படி தான் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருக்கும். மற்றது தம்பி நீங்களும் மேடாப்பா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. அப்போ இதில் ஒரு வேலை ஒன்று கிடைச்சாதான் அதுக்கப்புறம் கிளரிக்கல் எக்ஸாமில் எடுத்து ஏதாவது ஒன்று வரலாம் போசியரா. அப்போ நீங்கள் இவ்வளோ 3 வருஷம் வேலை இருக்கீங்க. இந்த 3 வருஷத்துக்குரிய சம்பளம் பெற்று தரப்படும். சரியா உங்களுக்கு? அதை கூட நான் சுகாதாரத்தில் அமைச்சில் கேட்க உங்களை ஒரு சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ்லையோ ஐசிஆர்சிலையோ ஜாயின் பண்ணி உடனடியாக உங்களை தொடர்ந்து வேலை தந்து உங்களோட இவ்வளோ சம்பளம் தரக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரேன்னு சுகாதார அமைச்சர் சொல்லிடுது. நானும் உங்களுக்கு இனி வார காலத்தில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலையிற டாக்டர் இருக்கிறதோ நர்ஸ் இருக்கிறதோ டிரெக்டர் இருக்கிறதோ ஒன்றும் வாழ்க்கையில் நடக்காது. ஸோ துணிஞ்சு நீங்கள் எங்கெல்லாம் பயப்படலாம். ஆனால் ஒரு ஆளை எப்போவுமே நாங்கள் அந்த ஹயராக்கின்றதை விளங்கி கொள்ளணும். ஒரு டிரெக்டராக வரார் கஷ்டப்படிச்சு தான் டிரெக்டராக வரார், அதுக்கெல்லாம் டாக்டராக வரார் படிச்சு, அதுக்கப்புறம் நர்ஸாக வர கஷ்டப்பட்டு படிச்சு தானே வரணும். அப்போ உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டாஃப் இருப்பினும் அப்போ நீங்கள் அந்த ஹயராக்கிய ஒரு நாளில் மீறி வாக்குவாதங்கள் எங்கேயாவது ஒரு வீடியோ காட்டுங்க. நான் எனக்கு மேலே உள்ள ஹயராக்கிய பிள்ளையாக வச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் காட்டுங்க. நான் மரியாதையாக தான் கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி கேட்குறது என்னோட ரைட்ஸ். ஆனால் வாடா போடா அடிப்பேன் கொள்வேன்லாம் கலைக்கக்கூடாது. அப்போ அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் சார்பாக இந்தியிலேருந்து வரக்கூடாது. முதல் கம்ப்ளைண்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்கள் சார்பாக இப்படி ஒரு ஸ்டாஃபரால் வந்தவரை டாக்டரை மதிக்கலை, நர்ஸை மதிக்கலை, கத்தினா அப்படி ஒரு கம்ப்ளைண்டும் வரக்கூடாது. உங்கள் சம்பந்தமான எந்த கம்ப்ளைண்டும் வரக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருமோ பாராளுமன்றம் காய்ச்சா பிறகு உடனடி தீர்வும் பெற்று தரப்படும், நீண்ட கால தீர்வும் பெற்று தரும். சரிதானே? ரைட். நான் அதை சொன்னால் செய்வேன். 17ஆம் தேதி பாராளுமன்றம் காய்ப்பேன். அப்போ நான் இது வந்து அவசர பிரச்சனை தானேம்மா, கனவேருக்கு சாப்பாடு பிரச்சனை தானே. அதால் பாராளுமன்ற செக்ஷன் 32 நினைக்கிறேன் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் புத்தகத்திலே கிடக்குது. அவசர பிரச்சனையை வந்து உடனடியாக காய்க்கலாம். இப்போ 2 பிரச்சனை இங்கே அவசரம். ஒன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரங்களில் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கணும், அவைக்கும் ஒரு சாப்பாடு வருமானம் இல்லை. மற்றது ஏற்கனவே நீங்கள் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு இந்த நேரம் வேலையை நிப்பாட்டி விட்டால் ஒன்றுமே இல்லை. அப்போ உடனடியாக வேலையை கொடுக்குற சம்பந்தமாக கதைப்போம். 2வது உங்களுக்கு நிரந்தர தீர்வு சம்பந்தமாக கதைப்போம். அது சம்பந்தம் நாங்கள் செய்தார். எந்த உயிர் இருக்கும் வரைக்கும் எனக்கு கீழே இருக்கிறார்கள் ஒரு நாளுமே நான் துரோகம் செய்ய மாட்டேன். அது என்னுடைய அரசியல் வரலாறு. இந்த வரலாறு அரசியல் வரலாறாக மாறிக்கொண்டு இருக்கு. அதால் நான் உங்களுக்கு வேட் தந்தா நீங்கள் இவ்வளோ பேருமே வேட்டா பிடிப்போம் ஃப்ரெண்டாக மட்டும்தான் விடுவேன். இல்லாமல் நீங்கள் தார அவ்வளோ லெட்டரும் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் அங்கே போகும். பாராளுமன்றத்துக்கு இவ்வளோ பெருந்தொகையான ஒரு முறைப்பாடுகள் போய்க்கு இல்லையம்மா, பாராளுமன்றம் எடுத்துத்தான் ஆகும். சம்மந்தப்பட்ட வைத்தியர் வந்து விட மாட்டப்படுவார். அது எந்த சந்தேகமும் இல்லை. சரிதானே? உங்களுக்கு ஓபிசி கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை செய்தோ இல்லாட்டி ஒரு தனியாக கடை நடத்தியோம்மா ஸ்ரீலங்காவில் வாழையிலாம் உங்களை படி நான் ஒரு டாக்டராக இருந்து கொண்டும் இந்த பேசிக் சம்பளம் 154 ஓடியோட சேர்த்து 226 வந்திருந்த கடைசி நேரம். அப்போ அந்த 226 சம்பளத்தில் 130 லோன் போகும். அப்போ அந்த அரசாங்க சம்பளம் பண்ணுறது நாங்கள் ஒரு சந்தோஷத்துக்கு வச்சிருக்கிறது. அதால் நீங்கள் என்னென்றால் நீங்கள் உங்களுடைய செய்யலாம், அதை வடிவாக விளங்கிக் கொள்ளும். ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு நான் இந்த பேசூரில் போட்டால் பார்த்துருப்பீங்கன்னா அந்த லேபர் பர்சன்றது கிட்டத்தட்ட 20,000 ரூபா விற்கலாம். அப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா விற்க கூட லாபம் தானே. ஸோ அப்படியான விஷயங்களை நான் முதலும் செய்வேன். அதை நாங்கள் வெளிநாட்டில் எத்தனையோ பேர் சொல்லி நான் கோல் பண்ணி அங்கே கடையில் கிடக்கும், அங்கே வச்சு விற்று ஆரம்பிச்சு. ஸோ வெளிநாட்டுக்காரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். அங்கே கடையிலுக்கு பல்காக அனுப்புவோம். ஹேண்ட்மேட் திங்ஸுக்கு வந்து அதாவது வந்து கையால் செய்யப்படுற பணிகளுக்கு வந்து அந்த இது கூட இல்லாது அப்படி தான் யோசிப்போம். டொலரில் தான் உழைப்போம். இந்த ருபீஸில் உழைச்சி சரி தராது. நான் டொலரில் தான் உழைச்சேன் அவ்வளோ ஆளும். ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது. நான் டாக்டர் 8 மணிலேருந்து நான் வந்து வேலைக்கு 6 மணிக்கு நான் வீட்டை போயிடுவேன். பிள்ளையும் பார்த்துக்கொண்டு நான் 2 பாலில் உழைச்சினேன். அது என்னுடைய தொழில். அது நான் உங்களுக்கு தெரியாது பழக்கி காட்டலாம். அது நம்ம ப்ரொஜெக்ட் செய்யலாம். சரிதானே? சரி. அப்போ நீங்களோட ப்ரேயரில் போய் வேலை வேலை செய்யலாமா? ஒரு நாளுமே ஒரு தொழிலை நம்பிக்கலாம். ஒரு தொழில் வெளிநாட்டில் வெள்ளக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் இன்றைக்கி அது பிறகு அடுத்த தொழில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சண்டை பிடிச்சி அடுத்த தொழில் போயிடுவாங்க. இப்போ 4 தொழில் பழகி இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்ட்லாம் செய்வாங்க. சரிதானே? சரி. வேறு என்ன? சரி. நன்றியா, நீங்கள் வந்ததுக்கு நன்றி. நீங்கள் வீட்டை போகலாம். 17ஆம் தேதி காலம் வரும் வரைக்கும் அதை கௌசல் லோயர் சைன் வைப்பா. நீங்கள் அதுக்கு மேலே சைன் பண்ணி ஏன் அப்படியே என்றால் அந்த ஃபார்ம் என்னோட இருக்கட்டும். அந்த லெட்டர் அந்த பிறகு நான் சைன் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் இருக்குதானே அதுதான். இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டோட இருக்கட்டும். ஏபி சைன் லெட்டர் சட்ட ரீதியாக லெட்டர் இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்களாக நான் இந்த லெட்டர் கொடுக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. சரிதானே? ரைட். ஓகே, தேங்க்யூ. நான் அந்த லெட்டரை புறம்பா வைக்கிறேன், மற்ற லெட்டரை புறம்பா வைக்கிறேன். சரிதானே? லெப்டோஸ்பைரோசிஸ்ன்றது வந்து ஒன்று புதுசாக இன்றைக்கு நேற்றுக்கு வந்து COVID-19 வருத்தம் இல்லை. இன்றைக்கு நேற்றுக்கு வந்து COVID-19 வருத்தம் இல்லையா லெப்டோஸ்பைரோசிஸ். அது காலங்காலமாக அதுக்கு டொக்சிசைக்ளின் கொடுத்தோன்னு இருக்கிற வருத்தம் தான். அனர்த்த நேரங்களில் இது வந்து வளமையாக கூட வாழறது.
அது வந்து அனர்த்தங்கள், அதை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றதை பிடிக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஆடிக்கும் தெரிஞ்சிருக்கணும், டீச்சிங் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய ப்ரிப்பேர்ட்னஸ் ஒன்றுமே இல்லாமல் திடீரென்று எலிக்காய்ச்சல் வருதுன்றது வடக்குமான சுகாதாரத்துறை கேள்விக்குட்படுத்துது. நான் அதை பற்றி கதைக்க விரும்புகிறேன்னா நெடுக அவை குறை சொல்கிறத விட அவர் இருக்கிற என்ன பிரச்சனை ஆராய்ச்சி செய்வோம். ஆனால் எலிக்காய்ச்சலை பற்றி பயப்பட தேவையில்லை. அது வந்து என்ன மாதிரி வரேன்னு சொன்னால், எலின்ற ஜூடு இருக்குதானே, இப்போ அதில் ஒரு பாக்டீரியா இருக்கும், லெப்டோஸ்பைரோஸ். அந்த பாக்டீரியா வந்து பச்சை தண்ணீருக்குள்ள போய் கிளக்கைக்குள்ள நாங்கள் கையால் அலைவோம், முகங்கழுவோம், எல்லாம் செய்வோம் தானே. அப்போ இந்த மியூக்கஸ், அதாவது வந்து இந்த வாயின் உள்பகுதிகள் இருக்குது தானே, மற்றது எங்களுடைய மற்ற மியூக்கஸ், இந்த வாய் கண்ணு இது அதுக்கு இல்லாத அந்த பாக்டீரியா உள்ளுக்குள்ளே போகும். அதுக்கு நீங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வடிவா சோப் போட்டு கழுவி க்ளீனாக இருக்கணும். மற்ற குழந்தை பிள்ளைகளை வந்து தண்ணிக்குள்ளே கொண்டு விளையாட விடுறது, அந்த அப்படியான இதுகளை வைக்கக்கூடாது. அது தவிரவும் காய்ச்சல் வந்தால் முதல் 24 மணித்தியாலம் தாண்டின உடனே அது வரைக்கும் பெனடோல் 6 மணித்தியாவது கொடுக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு வயசின் அடிப்படையில், மற்றவர்களுக்கு வந்து வயசு போனாக்களுக்கு வந்து 2 டேப்லெட் 6 மணித்தியாவது கொடுக்கலாம். கொடுத்துட்டு உடனடியாகவே நீங்கள் 24 மணித்தியாலம் தாண்டினா உடனடியாக போய் இப்போ பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பிளட் கவுண்ட் செய்தால் அதில் பிளேட்லெட் கவுண்ட் குறைவாக இருக்கும், WBC கவுண்ட் குறைவாக இருக்கும், டெங்கு மாதிரி தான் இருக்கும். பட் இது பெரிய ஒரு அவுட் பிரேக் இல்லை. ஒரு 10 பேர் செத்துருக்கணும், 5 பேர் அட்மிட் பண்ணியிருக்க மாட்டேங்க. இப்போ இவர்கள் சுகாதாரத்துறையில் நாங்கள் ஏதாவது குறைகளை கட்டுப்படுத்த மாட்டோன்னே லெப்டோஸ்பைரோசிஸ் வருது என்று ஒரு டொப்பிக்கை எடுத்துருக்கோமே ஒழிய அந்த டொபிக் முடிய நாங்கள் சுகாதாரத்துறை பற்றி பார்ப்போம். என்ன ரைட், ஓகே, வேறு என்ன அது மட்டும் பயப்படுறதுக்குரிய ஒன்றும் இல்லை. இவ்வளோ காலமே இப்போ போன வருஷம் எத்தனை லெப்டோஸ்பைரோசிஸால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 2 பேர் தான் இந்த முறை கூடவே இருக்கும். ஆனால் நாங்கள் அதை பெருசாக சொல்லிக் கொடுத்தோம். லெப்டோஸ்பைரோசிஸ் வருது, எலிக்காய்ச்சல் வருது, அந்த மக்களை திசை திருப்புறவே இல்லை. அதாவது வந்து மக்கள் வைத்தியசாலை நிர்வாகிகராக கயக்கக்கூடாது என்றால் எலிக்காய்ச்சல் வருது, மக்கள் வைத்தியசாலை நிர்வாகிகராக கயக்கூடாது என்றால் கோவிட் வருது. அப்படித்தானே? சரி, அது சம்பந்தமாக பார்ப்போம். சரிதானே? நன்றி, தேங்க்யூவா. ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். உங்களுக்கு தேவையான டிப்ளமா, HND, டிகிரி, மாஸ்டர்ஸ், PhD போன்ற பாடநெறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். தொடர்புகளுக்கு 0765204 இணையதள முகவரி www.emersoncollege.lk.